பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையில் அன்றாட கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவுத்திருக்கோவில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகளவைக்கு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் வீரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்தந்த வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதியின் ஒரு வற்றாத நன்னெறி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கி கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மன அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வி உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகும். அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவா உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கோபம் என்னவெல்லாம் செய்யும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருணதி கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமைகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள். இன்றைக்கு நான் ஒரு சிறப்பான ஒரு ஆழ்ந்த பஞ்சேந்திரிய தவத்தை நமக்கெல்லாம் நடத்தி கொடுத்து இன்றைய நிகழ்வினை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
அருள்நிதி பேராசிரியர் குந்தவை அம்மா அவர்களை அனைவரும் தூர நிலையில் நின்று வாழ்த்து நிகழ்வோம். அருள்நிதி பேராசிரியர் குந்தவை அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் குந்தவை அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளம். நன்றிங்க. நன்றி. இன்றைக்கு சின்ன கோபம் என்னவெல்லாம் செய்யும் என்ற தலைப்பில் அருள் தந்தையோட கருத்துக்களை சிறிது நேரம் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். கோபம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தை போக்கிக்கிறதுக்கோ அல்லது ஒரு இன்பத்தை பெறுவதற்கோ ஏதோ ஒன்று அடையிறதுக்கு மனுஷன் முயற்சி செய்கிறான். அப்படி எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த முயற்சிக்கு ஒரு தடை, ஒரு அப்ஸ்டக்கிள் வருது அப்படின்னா அந்த தடையை உடைக்கிறதுக்காக மனுஷனுக்குள்ளாக ஒரு உந்து சக்தி எழுகிறது. அப்போ அந்த ஆற்றல், அந்த வேகமான மனநிலை அந்த தடையை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. சப்போஸ் அந்த தடை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, அந்த அப்ஸ்டக்கிள அவரால் ஓவர் கம் பண்ணி வர முடியல அப்படின்னா அப்போ என்ன செய்யுது, இந்த ஆற்றல் நமக்குள்ளாக உந்துகின்ற ஆற்றல் யார் தடுக்கிறாங்களோ அவங்க மேலேயோ அல்லது எது தடுக்குதோ அந்த பொருள் மேலேயோ அதை இன்னும் சரியாக தாக்குவதற்கு நம்முடைய ஆற்றல் இன்னும் வேகம் பெற்று செயல்படுகிறது. இவ்வாறு நமக்குள்ள இருக்கப்படக்கூடிய இந்த ஒரு வேகமான ஒரு மனநிலையை தான் நம்ம கோபம் அப்படின்னு சொல்றோம், சினம்னு சொல்றோம், வடமொழியில குரோதம் அப்படின்னு சொல்றோம். இந்த கோபம் நமக்குள்ளாக எப்படி வந்துச்சு? நம்ம பரிணாம தொடருக்கு போனோம் அப்படின்னாக்க தாவரங்கள், புழுப்பூச்சி, ஊர்வன, கால்நடைகள், அப்புறம் இறுதியாக நிறைவாக மனிதன், இப்படி நம்ம தொடராக வந்திருக்கிறதுனால இப்போ விலங்கினத்துக்குள்ள ஒரு இம்ப்ரிண்ட்ஸ் நமக்குள்ளேயும் இருக்கும், பதிவுகளும் இருக்கும். இப்போ மிருகங்களுக்கு என்ன இயல்பான ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை உணவாக கொள்ளுவது தான் அதனுடைய இயல்பு. ஏன் அப்படின்னா அவங்களால சொந்தமாக தனக்கு வேண்டிய உணவை உற்பத்தி செய்து கொள்ள தெரியாது. இந்த மாதிரி தான் ஃபுட் சைக்கிள் போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை பிடிக்குது. பிடிப்பட்ட விலங்கு பிடித்த விலங்கிடம் எப்படி இருக்குங்க, பயத்தோட அச்சத்தோட இருக்கும், பயத்தோட கவலையோட இருக்கும். ஐயோ இந்த மிருகம் நம்மளை பிடிச்சிடுச்சு, நம்மளை சாப்பிட்ருமோ அப்படின்னு பயத்தோடையும் கவலையோட இருக்கும். அதே பிடித்த விலங்கு அந்த அப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மானோ ஒரு புலி எடுத்துக்கோங்க. புலி பிடிச்சிருச்சு, பிடிச்ச புலி என்ன பண்ணுங்க, அந்த மானை எப்படியா சாப்பிட்றணும் அப்படின்ட்டு ஒரு ஆக்ரோஷமான ஒரு உணர்வோடு இருக்கும். பிடிப்பட்ட அந்த மான் எப்படி இருக்குங்க, ஒரு கவலையோட அச்சத்தோடையும் இருக்கும். ஸோ ரெண்டு குணாதிசயங்களையுமே நம்ம மனிதனுக்குள்ளாக அந்த விலங்கினமிடமிருந்து நமக்குள்ளாக வந்திருக்கு. ஸோ இப்படி நம்ம கோபம் படும்போது நம்மளுடைய நார்மல் ஸ்டேஜ், இயல்பான நிலையிலிருந்து என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் ஆகிறோம், மாறுதல் அடைகிறோம் என்பது தான் இதோட பொருள். எனவே நாம் வேற, கோபம் வேற கிடையாது. நம்மளே என்னவா கோபமாகவே மாறுறோம். நார்மலாக இருக்கும்போது கோபம் நம்மக்கிட்ட இல்லை, கோபமாக இருக்கும்போது நாமளாக இல்லை, இல்லைங்களா? இதுதான் மெயின் கான்செப்ட். இப்படி நம்ம கோபம் படும்போது நமக்கு உடலுக்குள்ளாக என்னென்ன நடக்குது? இப்போ நார்மலாக உடல், உயிர், மனம், இந்த மூணுக்கும் ஒரு பர்டிகுலர் வீதாச்சாரத்தில் ஒரு வேகம் இருக்கு.
இப்போ நம்ம வந்து எக்ஸைட் ஆகி இந்த மாதிரி நம்ம கோபப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் பொழுது நம்மள்ட்ட உடம்பு ஒரு வேகத்தில் இருக்கும். உயிர் வந்து பார்த்தீங்கன்னா, உயிராற்றல் வந்து பன்மடங்கு வேகமாக இருக்கும். மனசு அதை விட வேகமாக பறக்கும். ஸோ 3க்கும் ஒத்த ஒரு ஹார்மோனி இணக்கத்தன்மை அங்கே இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீடில் இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ பெரிய ஒரு கான்ட்ரவர்சி நம்ம மூணுத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு முரண்பாடு அங்கே நடக்குது. உயிர் துகள்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீடு சுற்றிக்கிட்டே இருக்கு. சுற்றிட்டே இருக்கும்போது என்ன ஆகுங்க, நம்ம இயல்பாக இருக்கக்கூடிய உயிர் துகள்களிலிருந்து கொஞ்சம் விரைவுத்தன்மை ஸ்பீடு ஏற்படும் போது ஒரு உயிர் துகள் இன்னொரு உயிர் துகளை தள்ளி வைக்கும். அப்போ இடையில அந்த ஸ்பேஸ் இடையில உண்டாகும். இப்படி தள்ளி தள்ளி நிறுத்தும் பொழுது அந்த உயிர் துகள் என்ன ஆகுங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் என்ன ஆகும், இன்னும் இன்னும் அந்த உயிர் துகள் வேகம் பிடிக்கும் பொழுது அது உடலுங்கிற ஒரு எல்லைக்குள்ள மோதி 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 திரும்பி 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 சுத்திக்கிட்டே இருக்கும் ஸ்பீடா. ஒரு கட்டத்துல இந்த உயிராற்றலுடைய வேகம் இன்னும் அதிகமாகும் பொழுது அது மூளை கூட பம்பாட் ஆகும். மூளை செல்களை கூட தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா இந்த வேகம் தாக்கு பிடிக்க முடியாம உடம்புக்குள்ள அது இருக்க முடியாம என்ன ஆகுங்க, உடலை விட்டு வெளியேறிவிடும். இப்படி அறிவினுடைய வேகத்தாலையும் உயிராற்றலுடைய வேகமும் உலகத்த செலவு அங்கே ஏற்படுகிறது. இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி கொதிக்க வைக்கிறதாகட்டும், கொதிச்சும் போது 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது ஆவியாகும் போது பன்மடங்காக பெருகும் ஸ்டீம். அதனால் அது இதே லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேசி ஸ்டேட்டுக்கு மாறும். மாறும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேசி ஸ்டேட்டோட ஆக்குபை கெப்பாசிட்டி நிறையா இருக்கும். இது விரிந்து போகும். அவ்வளவு ஆற்றல் நமக்குள்ளாக வெளியே போகுது. இல்லை இன்னும் ஒரு தெளிவான இன்னும் ஒரு நம்ம எடுத்துக்காட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா, பால் காய்ச்சற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்வலாக ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி பாலை காய்ச்சணும். காய்ச்சும் பொழுது அந்த அனல் வர 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 பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். இன்னும் இந்த நம்ம அனல்ங்கிற தீயை கட்டுப்படுத்தலை அப்படின்னாக்க இன்னும் கொதிநிலை ஜாஸ்தியாகும். ஜாஸ்தியாக போதுன்னாங்க ஒரு கட்டத்தில் அந்த பால் பொங்கும். இன்னும் நம்ம அந்த பர்னரை சிம்மில் வைக்காம அதே தீயில எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னாக்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுங்க, பாத்திரத்திலேருந்து பொங்கி வழிஞ்சி கீழே விழுந்துடும். இப்போ பாத்திரங்கிறது நம்ம உடல் அப்படி வச்சுட்டோம்னாக்க உடலுக்குள்ளாக உயிர் தங்கி இருக்கு, அதுதான் பால். இப்போ சினம்ங்கிற தீ அங்கே உள்ள அப்படியே எரியுது. எரியும் போது என்ன ஆகுங்க, இந்த பால் கொதிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க உயிராற்றல் வந்து தள்ளப்படான்னு கொதிக்கும். கொதிக்கும் போது ஒரு கட்டத்தில் என்னாங்க, பால் எப்படி பொங்கி அதோட வேகம் தாங்க முடியாம வெளியில வந்ததோ அது மாதிரி உயிராற்றலோட வேகம் உடலுக்குள்ள தாக்கு பிடிக்க முடியாமல் உடலை விட்டு வெளியேறி விடுது. இப்படி அதிகமாக கோபப்பட்டு வந்தாக்க அறிவினுடைய இயக்க வேகம் ரொம்ப அதிகரிச்சு உயிராற்றலோட செலவாகி என்ன ஆகுங்க, நம்ம உடம்பு பலவீனம் அடையும். நம்மளோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் 120 இயர்ஸ்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி நம்ம கோபப்பட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் நீண்ட நாள் வாழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிடும். இந்த உயிரோற்றோட வெளியேற்ற அளவு வேகத்தை உடலில் தாங்க முடியல. இப்படி அதனால வெளியில போய்கிட்டே இருக்கு. இப்படி உயிரோற்றனுடைய அளவு குறையும் பொழுது அந்த வேணுங்கிற அளவு இல்லாதனால அது உடலையும் மனதையும் நடத்தக்கூடிய ஆற்றல் அங்கே குறைஞ்சி போகுது. இந்த குறைஞ்சி போகிறதுனால என்ன ஆகுங்க, நமக்கு நேச்சுரலாக ஒரு டயர்ட்னஸ்ஸு ஒரு சோர்வுத்தன்மை அங்கே ஏற்படுகிறது. இதே விஷயம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்கும்போது என்ன ஆகுங்க, அடிக்கடி இந்த உயிராற்றல் செலவாயிட்டே இருக்கும் வெளியில். ஒரு காலகட்டத்தில் நம்ம காலம் முடியக்கூடிய காலம் நெருங்கிவிடும். இப்போ 2 பேர் வந்து கோபத்தில்
பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பார்த்துருப்போம். 2 பேரும் பக்கத்து பக்கத்துல தான் நிப்பாங்க. கோவம் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு கத்துவாங்க. ஏன் அவரு பக்கத்துல தானே நிக்கிறாரு. மெதுவா பேசினா அவருக்கு கேட்குமே. ஆனா ஏன் அவ்வளவு ரொம்ப லவுட் வாய்ஸ்ல கத்துவாங்க. கோவம் வந்துச்சு அப்டின்னாக்க. என்ன காரணம் அப்டின்னாக்க, அவருடைய மனது அந்த மனதிலிருந்தே தள்ளி போகுது. தொலைதூரத்துக்கு போகுது. ஸோ மனசு தொலைதூரத்துக்கு போகும்பொழுது கத்துனா தானே கேட்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கத்த ஆரம்பிப்பாங்க. அந்த கான்ட்ரோவர்சி. அதுக்கு மாறாக அந்த இடத்துல கோவமே இல்ல. ஒரு அன்பாவும், ஒரு அனுசரணையாவும், இரக்கம் பண்பும் உள்ள ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்க, மனதுகள் ஒன்றி போகும். ஒன்றி போகும்போது என்னாகுனாக்க, பேசுவாங்க, மெதுவா பேசுவாங்க. இன்னும் அந்த இடத்துல வந்து அன்பு வந்து கூடுகிற பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்க, அந்த இடத்துல பேச்சு கூட இருக்காது. ஒருத்தருடைய கஞ்சாடைய வச்சு என்ன பண்ணுவாங்க, அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத செய்வாங்க. இது வந்து நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துருக்க முடியும். சில நல்ல ஒரு ஆதர்ஷமான ஒரு தம்பதிகள்ட்ட, வாழ்க்கை துணைவர்கள்ட்ட இது நெறையாவே நம்ப வாழ்க்கையில நம்ப அனுபவிச்சிருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனா அந்த கஞ்சாட கூட வேண்டாங்க. உடனே வாழ்க்கை துணைவர் சொல்வாங்க, அப்படியே யோசனையா உட்காந்துட்டோம் இருந்தோம் அப்படின்னாக்க, "ஏங்க என்ன நெனைக்கிறீங்க?" அப்படின்னு வாழ்க்கை துணை கேட்பாங்க. அப்போ துணைவர் என்ன சொல்லுவாரு, "ஏதோ நெனைக்கிறேன்" அப்படிம்பாரு. அப்போ அந்த துணைவியார் சொல்லுவாங்க, "நீங்க என்ன நெனைக்கிறீங்க சொல்லட்டுமா?" அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லுவாங்க. இவரு நெனைச்சத அவங்க பிரதிபலிப்பாங்க. ஸோ இந்த நிலையில எப்படி ஒரு கோபம் இல்லாத ஒரு மன அமைதியான நிலையில, மன அமைதியோட ஒரு அன்பும், கருணையும் உள்ள இடத்துல இந்த விஷயம்லாம் நமக்கு நடக்கும். ஸோ இந்த மாரி கோபம் வரும்பொழுது என்னென்ன நடக்குது? நம்மகிட்ட டைஜெஷன் ப்ராப்ளம் வந்து கம்மியாகுது. அந்த உடல்ல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, செயல்பாட்டுல ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட் வருது. அதனால இன்டைஜஷன் ஆகி செரிமானத்துக்கான நோய்கள் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2வதா இந்த உயிர்த்துகள்கள் வந்து கொதிக்குது இல்லைங்களா உள்ள. எப்படி பால் கொதிக்குதோ அந்த மாரி உயிர்த்துகள்கள் வந்து உள்ளுக்குள்ள அவ்வளோ ஸ்பீடா மோதி மோதி கொதிக்குதுல்ல. அப்பன்னா அங்க உயிர்த்துகளோட சேர்ந்து கொதிக்கும் பொழுது அங்க ரத்த கொதிப்பும் வரும். ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி அங்க ஏற்படுகிறது. இப்படி தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்னாக்க, நர்வஸ் சிஸ்டத்துக்கும் அது வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நரம்பு தளர்ச்சி, நடுக்கம் இதெல்லாம் நமக்குள்ளாக கிடைக்கும். 2வது இப்போ கோவப்படும்போது அறிவை வந்து என்ன பண்ணுங்க, அமைதி இழந்து விடுகிறார். அமை அறிவை இழந்துடுறாரு, அமைதி இழந்துடுறாரு. அப்படி 2மே லாஸ்ட் ஆன பிறகு, அவரு என்ன காரியம் செய்றாரோ, தவறுன்னு செய்யும்போது கூட, அது தவறு என்று அப்போ அவருக்கு தெரிவது கிடையாது. இதே அடுத்த 1 ஹவர் ஒரு 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நானா செஞ்சேன்? ஒரு நிமிஷம் அது பொறுமையா இருந்திருந்தான்னா, இது விஷயம் நடந்தே இருக்காதே! அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாரி தவறான செயல்களை செய்வதற்கு இந்த கோபம் என்ன பண்ணுதுங்க, நம்ப தூண்டி விடுது. ஸோ வந்து கோபம் இல்லாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அதுதான் சொல்லுவாங்க. ஒரு இடைக்காட்டு சித்தர் பாட்டுல கூட, "சினமென்னும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோனை, யாவும் சித்தியென்று நினையேடா தாண்டவக்கோனை." சினம்ங்கிறத பாம்புன்னு சொல்றாங்க. பாரதியார் வந்து தீன்னு சொல்றாரு அத வந்துட்டு. நம்மளுடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன சொன்னாங்க, "சினம் அச்சம் ஒழிய சிந்தனை ஏற்றி சிவன் சிவ நிலைகளை நன்கு உணர வேண்டும்." அப்படின்னு ஞானக்களஞ்சியம் பாட்டுல அப்படி சொல்றாங்க. 2 மாக்கோலம் அப்படிங்கிற கவிதையில என்ன சொல்றாங்க, "பிளவு செய் சினம் குருதி அழுத்தம், மார்நோய், பித்து, புண், கண் நோய்கள், தாது மூளை வளத்தை இழக்க செய்யும்." குருதி அழுத்தம் அதான் பிளட் பிரஷர் வருதுன்னு சொல்றாங்க. மார்நோய் செஸ்ட் டிசீஸு, புண்ணு, கண்ல வந்து டிசீஸு, மூளை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, வளத்தை இழக்க செய்யும். இது 3 விஷயம் நடக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து உடலுக்கு கேடு வரும். 2வதா மனதுக்கு ஒரு கெடுதல் வரும். 2வது சமுதாயத்தில நட்பு வட்டாரத்தில ஒரு கேடு வரும். உடல்ல என்ன கேடுன்னு நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். பிளட் பிரஷரு, அந்த இன்டைஜஷன் நோயி, இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். மனநோயில பார்த்தீங்கன்னா, ஒரு மனப்பதட்டம், ஒரு பயம்,
நைட்டில் படுத்தா சரியான ஒரு தூக்கம் வராத நிலை, தூக்கமின்மை, இதுவெல்லாம் அதுங்க மனதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நோய். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நட்பு வட்டாரத்தில் யாருமே நம்ம நெருங்க மாட்டாங்க. போடா எப்போ பாரு எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறான், அவங்ககிட்ட யாரை போய் பேச, மனுஷனா அவன் அப்படிம்பா. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நமக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயம் தான் கோபமாக நான் பார்க்குறோம். இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாங்க திருவள்ளுவர் திருக்குறளில், சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏம புனையை சுடும் அப்படிங்கிறாங்க. சினம் ஒருத்தரை சேர்ந்துருச்சு அப்படின்னாக்க கொல்லிங்கிறாங்க. அதுனா தீ. இனமென்னும் தன்னுடைய இனத்தையே சுட்டுருமா. தம் சேர்ந்த அந்த சுற்றத்தார்களை, நண்பர்களை, இனத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சுட்டு விடும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் என்ன செய்ய சொல்றாங்கன்னாக்க, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். நாம வரக்கூடிய கோபத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னாக்க தன்னையே எதுனா போயிடுங்க கொள்ளும் சினம். இதைத்தான் நம்மளுடைய அருள் தந்தை அவர்கள் சொல்றாங்க. கோபம் அடிக்கடி பண்ணும் பொழுது அதுவே நமக்கு ஒரு தற்கொலை முயற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி பண்ணும்பொழுது உயிராற்றல் வெளியில் போகிறதுனால நமக்கு என்ன ஆகுங்க, ஒரு விஷயம் வந்துடும். இது வேண்டாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ மன்னிச்சு விட்டுறணும். அதுதான் வேற வழி கிடையாது. வாழ்க வளமுன்னு சொல்லி நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா நாம் அதை தான் செய்யணும் இல்லைங்களா. அதுக்கு இன்னொரு திருக்குறளில் இன்னொரு குறள், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்னயம் செய்து விடுதல். சிலருக்கு கோபத்தினால எங்கேயும் எப்போதும் நமக்கு நல்ல விஷயம் நடந்தது கிடையாதுங்க. தீயவர்களையோ நமக்கு வேண்டாதவங்களையோ மன்னிக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா நாங்கள் பார்ப்போம். தீங்கு செய்தவருக்கும் நன்மை செய்வதே உயர்ந்தோருடைய பண்பு. அவ்வாறு செஞ்சோம் அப்படின்னாக்க அது சினத்துக்கு இடமே கிடையாது. சினம் விழுந்த இடத்துல தான் என்ன நடக்குங்க, பெருந்தன்மை வரும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நமக்கு வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கு இல்லைங்களா, இறைநிலையை அடைதல்ங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. ஸோ இந்த கோபம் அடிக்கடி வரும் பொழுது என்ன ஆகுங்க, அது நம்மளை தவம் பண்ணவே விடாது. அது தவத்தை கெடுக்கும். ஆமா. தன் சுயநிலையாகிய சுத்த வழியை தெய்வ நிலை எட்டுவது கடினம். அதுதான் வள்ளலார் பெருமான் என்ன சொல்றாருங்க, அணுத்துணையும் சினம் அடையாமை என்கிறார் வந்து நம்முடைய ராமலிங்க வள்ளலார். இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த அணு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப வடிவத்துல ரொம்ப சிறிய வடிவத்தை கொண்டது. அந்த அளவு கூட எனக்கு சினம் அடையாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வள்ளலார் வந்து சொல்றாங்க. இப்படி கோபத்து மேல நிறைய தீங்கு தான் இருக்க தவிர நமக்கு நல்ல ஒரு விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கோபத்தை நாம செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதுல சதுரகிரி அறப்பளீஸ்வரர் சதகத்துல அம்பலவான கவிராயர் அப்படிங்கிற ஒரு கோபத்தை பத்தி ஒரு பெரிய ஒரு கவிதை எழுதியிருக்கிறாருங்க. கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடி கெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, கோபமே துயர் கெடுக்கும், கோபமே பொல்லாது சீர்கேடு, கோபமே உறவை அறுக்கும், கோபமே ஈனமாம், கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும். யாருமே கூட வர மாட்டாங்க, நம்ம தனியா நிற்க வேண்டியதுதான். சரிங்களா. அதுதான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. என்னென்ன பாவம் செய்யறோமோ அதுக்கெல்லாம் தாய் தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா கோபம் அப்படின்னு சொல்றாரு. கோபமே ஒரு குடும்பத்தையே கெடுக்கும், குடியை கெடுக்கும், துயர் கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும், இப்படி பல விஷயங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியார் கூட என்ன சொல்றாருங்க, மிச்சத்தை பின் சொல்வேன் தினத்தை முன்னே வென்றிடுவீர் மீதினியில் மரணம் இல்லை. ஸோ எல்லா ஞானிகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட கோபம் என்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லா ஞானிகளுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்கள் வந்து சிறந்த தவம்லாம் செஞ்சு பிறர் சிறந்த ஞானியா இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பம் தான். நம்ம குடும்பத்துல வாழ்க்கை துணையிட்ட போய் இன்னொருத்தர் கேட்கணும், வீட்டுக்காரர் எப்படிமா இருக்காரு, அவர் எதுக்குமே கோவப்படுறது இல்லைங்க, எல்லாத்தையும் ஆக்செப்ட் எடுத்துக்கிறாரு. என்ன அதுக்கான காரணமும் அவர் சொல்றாரு, இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாமே சொல்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நீங்க வந்து உண்மையிலேயே வந்து சினத்தை தவிர்த்தல் நிறைய பயிற்சி பண்ணி நல்லா
கரெக்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது குடும்பத்தில் சொல்லக்கூடிய ஒரு உதாரணமாக பார்க்குறோம். இப்போ ஒரே ஒரு சின்ன கதையோட முடிச்சிடலாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் அது. ஒரு அப்பா இருக்காரு, ஒரு பையன் இருக்காங்க. அவர் வந்து அந்த பையன் அடிக்கடி கோவப்படுறாரு. கோவப்படும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவனை எப்படியாவது கோபத்திலேருந்து மாற்றி வரணுமே அப்படிங்கிறதுனால அந்த தந்தை சொல்றாரு, "நீ எப்பல்லாம் கோவப்படுறியோ, அப்ப சில ஆணிகள் அவர்ட்ட கையில குடுக்குறாரு. ஒரு சட்டத்துல அத அடிச்சுட்டே வா" அப்படிங்கிறாரு. ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அடிச்சுட்டே வரான். 40 ஆணி அடிக்கிறான். அடுத்த மாசம் அது 30ஆ குறையுது. அப்படியே ஒரு 6 மாசம், 7 மாசத்துல பார்த்தீங்கன்னா, அந்த போர்டுல வந்து ஆணியே இல்ல. அப்ப அடுத்ததாக தந்தை என்ன சொல்றாரு, "சரி உங்களுக்கு கோபம் இல்ல அப்படின்னாக்க, எப்பல்லாம் கோபம் இல்லாம நார்மலா இருக்கு, அப்ப ஆணியெல்லாம் புடுங்கிரு. அடிச்ச ஆணியெல்லாம் புடுங்கிரு" அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாரி அவர் என்ன பண்றாரு, அந்த ஆணியெல்லாம் பிடுங்கிட்டே வர்றாரு. ஸோ ஒரு கட்டத்தில எல்லா ஆணியும் அந்த போர்டுலேருந்து எல்லாம் எடுத்தாச்சுங்க. ஸோ இப்ப வந்து நார்மலா ஆயிட்டேன்ப்பா, நானு எந்தவித கோவமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை வந்து அந்த போர்டு கூட்டிட்டு போறாரு. அந்த போர்டுல அந்த அடிச்ச ஆணின்னு அந்த பிடுங்குனதுக்கான வடு, அங்க ஒரு பள்ளம் அங்க இருக்கு. ஸோ அப்பதான் தந்தை சொல்றாங்க, "நீ வந்து கோவப்படும்போது ஆணி அடிச்ச, இல்லாதபோது ஆணி எடுத்துட்ட. பட் ஆனா அதுக்குள்ள இருக்க அந்த பள்ளம் ஓங்கி அடிச்சில்ல, அதோடைய சுவடு, அந்த காயம், அந்த இதில இருக்குல்ல, அது என்ன பண்ண முடியும் அத?" அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஸோ சிந்தனை செய்யக்கூடியது என்ன அப்படி இதுலேருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம நெறைய பேர் இடத்துல கோவப்பட்டுருக்கிறோம். கோவப்படும்போது அவருடைய மனதை காயப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய உண்மை. ஸோ அந்த காயப்படுத்தினதை எதுக்கொண்டும் நம்மளால ஆற்ற முடியாது. சரிங்களா? என்னைக்காவது ஒரு நாள் அவரு நினைச்சுட்டே இருப்பாரு. இப்படி நான் கோவப்பட்டு நான் திட்டினவன் தானே அவன். அப்படி என்ன எப்போதுமே அதை நினைவில் வைத்திருப்பார். அதனால இப்படிப்பட்ட ஒரு தீய குணத்தை, நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய குணத்தை நாமெல்லாம் விட்டுட்டு, நல்ல ஒரு பயிற்சி முறையில இருக்கலாம். வேதாத்திரியத்தில சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறையே இருக்குங்க. அந்த பயிற்சி முறையில வந்து நம்ம போயிட்டு, எப்படி எப்படிலாம் அத நம்ம நம்ம வந்து இது பண்ணிக்கணும், அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற பயிற்சி முறையில போயிட்டு, ஒவ்வொரு தடவையும் நாம அந்த பயிற்சிய பண்ணி ஒவ்வொரு மனிதராக நம்ம எடுத்துக்கிட்டு, நாம இந்த விஷயத்தை கடந்து வர முடியும். அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இதுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும். சினம் வரும்பொழுதுனாங்க நம்ம பொறுமையா "நிறையுடைமை நீங்காமை வேண்டி, பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும்." இப்போ கோபம் வரும்போது நம்ம பிறர் மேல கோவப்படுறோம். தன் மேல நமக்கே சில விஷயமா கோவப்படுறோம். ஸோ பிறர் மீது கொண்ட கோபமும், நம் மீது நம்ம கொண்ட கோபம் எப்படியா மாறுங்க? கவலையா மாறிடும். இது 2மே வந்து நம்மளோட ஆன்மீக பக்கத்துக்கு திரும்பவே முடியாது. இது 2 இருந்ததுனாக்கா நம்மளால திரும்பக்கூடிய வாய்ப்பே அந்த இடத்துல நமக்கு கிடையாது. இப்போ மனுஷனுக்கு வந்து விலங்குகளுக்கு கோபம் வருது அது என்ன செய்யுங்க அது? கையி, காலு, நகம் அந்த மாரி சில விஷயங்கள யூஸ் படுத்தி என்ன பண்ணுங்க, அந்த சினத்தை வந்து வெளிப்படுத்தும். ஆனா மனுஷனுக்கு சினம் வந்துச்சு அப்படின்னாக்க, கை, கால் மட்டும் இல்லைங்க. அவனுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறதையும் அவன் என்ன பண்ணுவாங்க, கொண்டு செயல்படுவான். அப்பதான் அதனால தோன்றக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னாக்க, அணுகுண்டு உட்பட்ட பல வகை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அவன் அழிப்பான். அதனால வந்து மனுஷ பிறவியா பிறந்தவங்க வந்துட்டு கோபத்தை, சினத்தை நாம வந்து கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வளவு கெடுதல்கள், தீமைகள் செய்யக்கூடிய ஒரு கோபத்தை நாம் கொள்ளணுமா? வேண்டாமே! தவிர்த்து விடலாமே! அதற்கான பயிற்சி முறைகள் வேதாத்திரியத்தில வந்து நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அத வந்து முறையா செய்து கொண்டு வர அவ்வளவு சீக்கிரம் நம்மளால கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அது ஏன்னா, இப்ப ஹெரிடிட்டரியா வந்த ஒரு விஷயம். தொடர்ல வந்த விஷயம். ஆனாக்க பயிற்சிகள் மூலமாக, தகுந்த பயிற்சிகள் மூலமாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால மாற்றி, நல்ல ஒரு அமைதியான நிலைக்கு வாழ்வியலுக்கு நம்மளாவும் கண்டிப்பாக திரும்ப முடியும் என்று கூறி, நல்லதொரு வாய்ப்பினை அளித்த இறையாற்றலுக்கும், குருவாற்றலுக்கும் மற்றும் இணையத்தில் இணைந்து கொண்டு இத்துணை நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சிறந்ததொரு விளக்கங்கள் ஐயா.
நல்ல ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம். கோபம் வந்து நமக்கு ஒரு வீழ்ச்சியை தான் ஏற்படுத்தும். மகரிஷி அவர்கள் சொல்ற மாதிரி சினம் ஒரு சங்கிலி. ஒருத்தர்கிட்ட ஏற்படும் கோபம் நம்ம எங்கெங்க போறோமோ அது அப்படியே ஒரு தொற்று நோய் போல சங்கிலி போல தொடர்ந்து இறுதியில் நம் வீட்டுக்கே வந்து சேரும் அந்த கோபம். கோபம் எழுந்தால் அதற்குள்ளே விளைவுகள் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு ஐயா அவங்க தெளிவா சொன்னாங்க. கோபம் வந்து ஆணி அடிக்கும் போது ஏற்படும் வடு போல நம் ஒவ்வொரு யாரிடம் கோபம் கொள்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த வடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நமக்கும் அந்த வடு உண்டாகி அது ஆறா ஒரு காயமாக இருக்கும். எனவே கோவப்படாமல் சினம் தவிர்த்தல் பயிற்சி நம்முடைய சுவாமிஜி குருவான சுவாமிஜி அவர்கள் கொடுத்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை மேற்கொண்டால் சினத்தை தவிர்த்து ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். அருமையான ஒரு விளக்கம். இன்றைக்கு நமக்கு மிகச்சிறந்த முறையில் உரை நிகழ்த்திய பேராசிரியர் அருள்நிதி கணேசன் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினா தனலம் நீலாயுள் நிறை செல்வம் இயற்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கை ஆன்லைன் மெடிடேஷன்